அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு 16/6/2024 முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் காரணமாக 16/6/2024 முடிவதற்குள் எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெற போகின்றன, இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதி மற்றும் கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. பொதுவாக குரு 3இல் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது. இருந்தாலும் சூரியன், சுக்கிரன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. இருந்தாலும் கூட முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த பணியையும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று மேற்கொள்ளக்கூடாதுங்க. எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். சுப நிகழ்வாக இருந்தாலும் கூட அதை நுணுக்கமாக கணித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எடுத்தோம் கவர்த்தோம் என்று செயல்படுவதால் சில காரியங்களை தவறவிடுவதற்கான சூழல் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தில் செயல்பட வேண்டும். முன்கோபத்தை அறவே குறைத்து கொள்ள வேண்டும். முன்கோபம் எந்த விதமான பணிகளிலும் ஈடுபடக்கூடாது. இது மட்டும் அல்லாதது, பொறுமையாக ஒரு பணியை மேற்கொண்டாலும் கூட அவற்றில் காரிய வெற்றி நேர்த்தியாக பெற முடியுங்க. எனவே அவசரம் காட்ட வேண்டாம். அதே சமயம் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. குருவின் சஞ்சார அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக இல்லை என்றாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையானது மிகவும் வலுவாக 6, 8, 10 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக பதிகிறது. குரு பகவானுடைய சுப பார்வை ரூணரோக சத்ருஸ்தானத்தில் பதிவதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான சூழல் உண்டு. அஷ்டமஸ்தானத்தை குரு வலுவாக பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகளும் தோஷங்களும் வெகுவளவில் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில் ஸ்தானத்தை மிக வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே பண வரவில் இருந்த தடைகள் விலகுகிறது. குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உண்டு. ஆனால் இந்த வேளையில் ராசிக்கு சமகிரகமாக கருதக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியின் முற்பகுதியில் விரயசனியாக அமர்ந்திருக்கிறாருங்க. விரயசனியாக சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயம் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ஜென்ம சனி, அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் சந்திப்பதற்கான சூழல் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டிய சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் இல்லை என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும். இருந்தாலும் கூட விரய செலவுகளை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் உங்களுடைய அதீத விசுவாசமே உங்களுக்கு அவற்றில் மிகப்பெரிய அளவில் மென்மேன்மையான வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் மறைமுகமாகவோ நேரடியாகவோ பல்வேறு வகையான சூழ்ச்சிகளை சக பணியாளர்கள், மேல் அதிகாரிகள், நிர்வாகத்தினர் மற்றும் பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவரும் செய்தாலும் கூட அவற்றில் எந்தவிதமான பாதிப்பும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் நேர்மையாக செயல்பட்டாலே போதும். கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. உங்களது கடின உழைப்பு நல்ல பலனை பெறக்கூடிய வகையில் அமையும். அலைச்சலும் கடின உழைப்பும் இருந்தாலும் கூட ஆதாயம் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த ராசியின் அதிபதியான குருவும் சனியும் சற்று சாதகமற்று இருக்கக்கூடிய இந்த வேளையில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செயல்படாமல் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டியது மிக முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு ஜென்ம ராசியிலும் கேது சப்தமஸ்தானமாகிய 7லும் வீற்றிருக்கிறார். இந்த இரு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த வேளையில் இனி வரக்கூடிய தருணத்தில் பெரிய அளவிற்கு சிரமம் எதுவும் இல்லை. ஏனென்றால் மிக பெரிய அளவில் குருவின் சுப பார்வை சப்தமஸ்தானத்தில்
இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேதுவின் மீது பதிகிறது. எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய யோகம் உண்டு. ஜென்ம ராசியை விட்டு மிக விரைவில் விலக போகிறார். பாதிக்கும் மேல் ராகு கடந்து வந்த இந்த தருணத்தில் நல்ல மாறுதல்கள் கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதை நிழல் கிரகங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. செவ்வாய் மிக வலுவாக 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் 2இல் சஞ்சரிப்பது நல்ல முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக விவசாயம் சார்ந்த பணிகள் மட்டுமல்ல, எந்த பணிகளை மேற்கொண்டாலும் அவற்றை முன்கூட்டியே கணித்து திட்டமிட்டு அவற்றின் தாக்கம் மற்றும் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. வித்யா கரகரான புதன் 3லும் 9ஆம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானமாகிய 4லும் சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் 4ற்கு வருவது நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் 4இல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவே மாணவர்களின் கல்வி சார்ந்த தேவைகள் பூர்த்தியாகும். உயர்கல்வியை விரும்பிய பாடப்பிரிவை விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கான யோகமும் கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் 13ஆம் தேதி வரை 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றும் அதற்கு பிறகு சுகஸ்தானமாகிய 4லும் நுழைகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் சுக்கிரன். அவர் ஆட்சி பலம் பெற்றும் பின்னர் சுகஸ்தானத்தில் நுழைவதும் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே கலைத்துறையில் சந்தித்து வந்த தடைகள், தோஷ பாதிப்புகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் மீன ராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான தடைகள், சறுக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் விலகி மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் வலுவாக உண்டு என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பெரும்பாலும் 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே அதற்கு முன் 3இல் சஞ்சரிப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தகர்த்தெறிகிறார். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார். சந்திரன் 2, 3, 4, 5 என பல்வேறு இடங்கள்ல சஞ்சரித்தாலும் மாற்றத்தை மாறி மாறி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய தீமைகளை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்.